ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ABCDE மெத்தட தொடர்ந்து எப்படி நம்ம லைஃப்ல பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்றதுலயும் ப்ரையாரிட்டிஸை ஃபிக்ஸ் பண்றதுலயும் நீங்க உங்க சிந்தனையை எவ்வளவு அதிகமா இன்வெஸ்ட் பண்றீங்களோ இம்பார்ட்டன்டான விஷயங்களை நீங்க அவ்வளவு அதிகமாகவும் வேகமாகவும் செய்வீங்க. அந்த வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபிள்னு தெரிஞ்சாவே காலம் தாழ்த்துறத நீங்களே அவாய்ட் பண்ணிக்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்குவீங்க. ABCDE வழிமுறைங்கிறது ப்ரையாரிட்டிஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான அண்ட் பவர்ஃபுல்லான ஐடியா. உங்க டிபார்ட்மெண்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளா உங்களை மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒண்ணுதான் அது. ABCDE வழிமுறையோட சிம்பிளிசிட்டி தான் அதோட சக்தியே. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு நீங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் லிஸ்ட் போடுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அத எழுத்துப்பூர்வமா யோசிங்க. உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேலையை அடுத்தும் ABCD and Eன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை குறிக்குது. நீங்க இந்த வேலையை செஞ்சாலோ இல்ல செய்யாம விட்டாலோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணிரும். எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்டான கிளையண்ட்டை மீட் பண்றது அண்ட் முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸுக்கு தேவையான நோட்ஸை மேனேஜருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாமே A கிளாஸ்ல அடங்கும். இந்த வேலைங்க எல்லாம் தான் உங்களோட வாழ்வின் முக்கியமான தவளைகள். எனக்கு 2-3 இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதை எப்படி நான் மார்க் பண்றது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுனா அதை A1, A2, A3ன்னு எழுதிக்கோங்க. அதுலயும் A1 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அவலட்சணமான தவளை. B வேலையும் நீங்க செய்ய வேண்டிய வேலை தான். அது லேசான இம்பாக்ட கொண்டது. உங்க பிசினஸ் லைஃபோட தவளை குஞ்சுகள் தான் இது. இதுல ஏதாச்சும் ஒரு வேலையை நீங்க செய்யாம விட்டுட்டா யாராச்சும் ஒருத்தர் இதனால ஹாப்பி ஆகலாம், அப்பாடா இவன் இதை செய்யல அப்படின்னு. இல்ல யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இவன் செய்யலன்னா இதை நம்ம செய்யணுமே அப்படின்னு. ஆனா ஏ வேலை அளவுக்கு இது எந்த விதத்திலயும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலான போன் கால் ரெஸ்பான்ஸ் பண்றது, மெயில்ஸ படிக்கிறது, இதெல்லாம் B செக்ஷன்ல வரும். A வேலை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கும்போது நீங்க கண்டிப்பா B வேலையை ஸ்டார்ட் பண்ணவே கூடாதுங்கிறதா இதோட ரூல். நீங்க எடுத்துக்க வேண்டிய பெரிய தவளை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தவளை குஞ்சின் பக்கம் கவனம் செதறக்கூடாது இல்லையா? அடுத்து C வேலை. C வேலைங்கிறது செய்யறதுக்கு ஹாப்பியா இருக்கும். அதை நீங்க செய்றீங்களோ இல்லையோ அதுக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றது, கோவொர்க்கர் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடுறது, வேலை நேரத்துல சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸை டீல் பண்றது, இது எல்லாமே C செக்ஷன்ல தான் இருக்கும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் உங்க ஒர்க் லைஃப்ல எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாது. அடுத்தது D வேலைங்கிறது நீங்க மத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய வேலை. A வேலைகள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அதிக நேரத்தை உருவாக்க மத்தவங்க செய்ய வேண்டிய எந்த ஒரு வேலையையும் உங்க தலையில நீங்க தூக்கி போட்டுக்காம அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்காம அவங்க கிட்டயே கொடுத்துருங்க. அடுத்தது E. இது நீங்க அடியோட தூக்கி எறியக்கூடிய ஒண்ணு. எந்த ஒரு யூஸும் இல்லாத ஒரு வேலை. அது ஒரு சமயத்துல இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும், ஆனா இப்ப உங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ எந்த விதத்திலயும் மேட்ச் ஆகாத ஒரு வேலை. அது பல சமயத்துல பழக்கத்தினாலயோ இல்ல உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி அந்த ஒர்க் இருக்கிறதுனாலயோ நீங்க கண்டினியூ செய்யற வேலையா இருக்கும். நீங்க ஒர்க் மேல ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது முக்கியமான வேலையை செய்யறதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரத்துல இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ABCDE மெத்தட யூஸ் பண்ணி உங்க லிஸ்ட்ல இருக்கிற வேலைங்கள்ல எது ரொம்ப முக்கியம், எது அடுத்ததுன்னு வரிசைப்படுத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கை பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்க இப்ப நீங்க கம்ப்ளீட்டா ரெடி ஆயிருப்பீங்க. இந்த மெத்தடு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும்னா நீங்க உங்க A1 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்றது வரைக்கும் உங்களோட ஃபுல் கவனமும் அது மேல இருக்கிற மாதிரி ஒரு டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. உங்களோட மன உறுதியை யூஸ் பண்ணி இந்த வேலையை நிறைவேற்றுங்க. முழு தவளையும் சாப்பிடுங்க. உங்க லைஃப்ல எந்த ஒரு வேலையையும் பர்ஃபெக்டா செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.